ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம மொபைலில் தவறுதலாக டெலிட் பண்ண ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் வந்து எப்படி திரும்பி ரெக்கவரி பண்ணி எடுக்கிறது அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நம்ம மொபைல் ரூட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த வசதியை வந்து பயன்படுத்த முடியும். ரூட் பண்ணாதவங்க வந்து இந்த வசதியை வந்து பயன்படுத்த முடியாது. அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ரூட் பண்ணாதவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி டூம்ஸ்டீல் அப்ளிகேஷன் மட்டும்தான். டூம்ஸ்டீல் அப்ளிகேஷன் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நம்ம பேஜ்லேயே வந்து அந்த டூம்ஸ்டீல் அப்ளிகேஷன் பற்றி பதிவு பண்ணியிருக்கோம். டூம்ஸ்டீல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ அல்லது வீடியோ டெலிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் வந்து ரிகவரி பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த டூம்ஸ்டீல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் வந்து நீங்கள் டெலிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மொபைல் ரூட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து ரிகவரி பண்ணி எடுக்க முடியும். ரிகவரி பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட் அப்ளிகேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்க் டிக்கர். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. டிஸ்க் டிக்கர் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து கிடைக்கிது அப்ளிகேஷனு. ஃபோட்டோ வீடியோ வந்து நீங்கள் இலவசமாகவே வந்து ரிகவரி பண்ணி எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி டெவலப் பண்ணுறது சொல்லி தந்துடுறேன். ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிஸ்க் டிக்கர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கல தான் அப்ளிகேஷனு பார்த்துங்க. இது வந்து இலவசமாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரியா? இது வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரிகவரி பண்ணி எடுத்துக்க முடியும். ஃபோட்டோ வீடியோ மட்டும். இந்த ரெண்டாவது இருக்குல்ல, இது வந்து ஃபோட்டோ வீடியோ உங்கள் மொபைலில் இருக்க அத்தனையுமே, அதாவது அப்ளிகேஷனாக இருக்கலாம் அல்லது ஃபைலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி ரிகவரி பண்ணி எடுத்துக்க முடியும். இது வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடிய அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இலவசமாக டவுன்லோட் பண்ணால் இதுக்கும் ஒரு வழி இருக்குது. நீங்கள் கூகுள் குரோம்லையோ அல்லது வேறு ஏதோ ப்ரௌசரில் போய்ட்டு டிஸ்க் டிக்கர் ப்ரோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு வெப்சைட்டில் கண்டிப்பாக இதோட ஏபிகே ஃபைல் இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. அது உங்கள் விருப்பம். நீங்கள் இலவசமான உள்ள அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதாலும் டெவலப் பண்ணிங்க, அல்லது இந்த ரெண்டாவது உள்ள அப்ளிகேஷன் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குறதாலும் வாங்கிக்கிங்க, அல்லது வெளியில் டெவலப் பண்ணுறதாலும் டெவலப் பண்ணிங்க. சரியா? டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மொபைல் வந்து நான் ரூட் பண்ணலை, என்னோடய இன்னொரு சைனா மொபைல் வந்து ரூட் பண்ணியிருக்கேன். நான் அந்த மொபைல் மூலமாக உங்களுக்கு வந்து நான் டெமோ பண்ணி காட்டுறேன். சரியா? ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் என் கேமரா ஆன் பண்ணுறேன். பாருங்கள், இதான் அப்ளிகேஷனு டிஸ்க் டிக்கர். நான் இப்போ கை வச்சிருக்கல, இதுதான் அப்ளிகேஷன். ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து செட்டிங்னு எடுத்துகிட்டு எதுவுமே கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி தான் காட்டுவாங்க. அதாவது ப்ரோ வெர்ஷன் வாங்க சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நோ தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கொடுங்க. ப்ரோ வெர்ஷன் வாங்கினவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டாது. சரியா? இப்போ இதில் பாருங்கள் எப்படி ரிகவரி பண்ணுறது இங்கே டெமோ பண்ணி காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜுங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் நமக்கு என்னென்ன ஃபார்மேட்டில் வேணுங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஜேபிஜி, அடுத்து வந்து எம்பட்4, அடுத்து பிஎன்ஜி. இந்த 3 மட்டும் நம்மளால் வந்து இலவசமாக வந்து ரிகவரி பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த MP3 இருக்குல்ல, MP3 அல்லது GAF, WAV, AMR இந்த மாதிரி ஃபார்மேட்டில் உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து ரிகவரி பண்ணால் கண்டிப்பாக வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் உபயோகப்படுத்த முடியும். சரியா? இப்போ நம்ம ஃப்ரீயாக உள்ளதான் நானும் உபயோகப்படுத்துகிறேன். ஸோ என்ன இதில் வந்து நான் ஃப்ரீயாக உள்ளதை பற்றியே நான் டெமோ பண்ணி காட்டுறேன். இந்த ப்ரோ ஒன்லின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, பாருங்கள் நான் இப்போ கை வச்சிருக்கல. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் டிக்கு வைக்க வேணாம். டிக்கு வச்சு நீங்கள் வந்து ரிகவரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். அதாவது ப்ரோ வெர்ஷன் வாங்க சொல்லி. ஸோ இந்த ப்ரோ ஒன்லிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து எதுலேயுமே டிக்கு வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இருக்க 3ல் மட்டும் நீங்கள் டிக்கு வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போது உள்ள 2ல் வந்து நான் டிக்கு வச்சுருக்கேன். அதாவது ஃபோட்டோவுக்கும் வீடியோவுக்கும் மட்டும் நான் ரிகவரி எடுக்க போகிறேன். இப்போ வச்சதுக்கப்புறம் கீழே பாருங்கள், ஓகே இருக்குது, ஓகே கொடுக்குறேன். ரிகவரி ஆகுது பாருங்கள், உடனே ரிகவரி ஆகிட்டுருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் லைனில் ஒரு ப்ளூ கலரில் இருக்கல, உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் தெரியும். கீழே இருக்கிறது வந்து ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. மேலே வந்து ஒரு ஃபைலாக வந்துக்கிட்டு இருக்குது. இதை எப்படி நீங்கள் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணுறதுனா, மேலே ஒரு 3 பில்லு இருக்குது பாருங்கள். அந்த 3 பில்லியை கிளிக் பண்ணணும். சரி, 3 பில்லியை கிளிக் பண்ணணும். அந்த 3 பில்லியை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் சேவ் திஸ் ஃபைல் லோக்கலின்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணினா உங்கள் மெமரியில் வந்து சேவ் ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணுறதுனாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மினிட், கேமரா மறுபடியும் ஆன் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணுறதுனாலும் சேவ் பண்ணிக்கலாம், அல்லது ஷார்ட்கட் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம்னு. இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், சேவிங் ஃபைல், அவ்வளோதான், சேவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் ஃபோட்டோவாக இருக்கலாம் அல்லது வீடியோவாக இருக்கலாம். சரியா? உங்களுக்கு வேணுங்கிற உங்கள் மொபைலில் இருக்க அத்தனையுமே வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு வேணுங்கிற ஃபைல் வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறதுனாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேன் பண்ணுறது உதாரணத்துக்கு வந்து உங்கள் மொபைல் வாங்கி ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரையும் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். உங்களுக்கு வேணுங்கிற ஃபைல் வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள் ஒரு 2 கோடு மாதிரி, அந்த கோடை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஸ்கேனர் அது வந்து ஸ்டாப் ஆகிடும். சரியா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரிகவரி பண்ணி எடுக்கிறது. சரியா? மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி வரும். எந்த ஒரு ஃபோல்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வேணுங்கிற ஃபார்மேட்டை கொடுத்து அதுக்கப்புறம் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா போதும். அதில் ஏதாவது ஃபோல்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஃபோட்டோவோ அல்லது வீடியோ இருந்துச்சுன்னா
உடனே காட்டிடும். அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். சரியா? ஓகே. இதில் வந்து செட்டிங் எடுத்துகிட்டு எதுவும் கிடையாது. இதில் வந்து செட்டிங் எடுத்துகிட்டு எதுவும் பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேணுங்கிற இந்த டேட் வேணால் வச்சுக்கலாம். அதாவது டேட் வச்சுக்கலாம். எப்போ வரையும் ரிகவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை வந்து உங்கள் விருப்பம். நீங்கள் வேணுங்கிற டேட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சரியா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இதோட பலன் என்னென்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அதே மாதிரி யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் வந்து சுலபமாக பார்த்துக்க முடியும். யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதாலும் சுலபமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 66 வீடியோஸ் இருக்குல்ல, அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 66 வீடியோஸ் இருக்குல்ல, 66 வீடியோஸ் கீழே 1030 சப்ஸ்கிரைப் இருக்குல்ல, அந்த இடத்துல ரெட் கலரில் வந்து காட்டும் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப்பை வந்து கிளிக் பண்ணிங்க. இதோட பலன் என்னென்னா, ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து வீடியோஸ்லாம் வந்து காட்டுவாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ராடன் மீடியா வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ என்னதில் வந்து அந்த வீடியோஸ்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம வீடியோஸே வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் காட்டுவோம். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.